ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே ஊரே சேர்ந்து இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ணதே ஒரு எடிட்டாக எடுத்து போட்டு செகண்ட் ட்ரெய்லர்னு விட்டு அதையும் வந்து டைரக்டர் ஒரு கிரியேட்டிவிட்டியை காட்டி தெளிந்தார். விக்னேஷ் கார்த்திக் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி எடுப்பானா ஒரு மாதிரி ஹார்ட் ஹீட்டிங்காக எடுப்பார். அதாவது வந்து இப்படி இருக்கு, இதனால வந்து இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி தாண்டா ஆகும் அப்படிங்கிறத எடுத்து காட்டிடுவாரு. அதோட எண்ட் ரிசல்ட் எல்லாம் எடுத்து காட்டுறங்காட்டி நம்மளால அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹீட்டிங்கான படத்துங்கள் தான் எடுத்து தள்ளுவார் நம்மளால. அதே மாதிரி யுவர் ஷேம்ஃபுல்லி 2, அப்புறம் திட்டம் 2 அப்படின்லாம் வந்து பல காவியங்களை படித்தவர். அடியேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி கமர்ஷியலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருந்தாரு. அதுவும் ஓகேவா தான் இருந்துச்சு. இது சரிப்பட்டு வராது, நம்ம ட்ராக்லேயே வண்டியை திருப்பி விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆடிட்டிங் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்து தள்ளிட்டாரு. இந்த படம் இந்த காலத்துக்கு தேவையான்னு கேட்டால் ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதில் வந்து ஜென்ரலாக கதை என்னன்னு பார்த்துக்கிட்டா, ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக சொல்கிறாரு. அவர் கதை ஓகேச்சா இல்லையான்னு வரும். அவர் வந்து அதில் ஆந்தாலஜி மாதிரி ஒரு 4 கதை சொல்லுவார். அந்த 4 கதை தான் வந்து இந்த படத்தோட கதைங்க. இது ஒரு ஆந்தாலஜி டைப் ஆஃப் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, 96 பேர் ராம் ஜானு அந்த யங் பேர் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கதை வந்து எதை பற்றி டீல் பண்ணுன்னா, அதாவது லேடிஸ்லாம் வந்து அவங்க லைஃப்பில், அதாவது நம்ம ஊரில் வந்து எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்பளை அந்த மாதிரி இருந்து வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்வழி எடுத்து வச்சுருப்பாரு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஆமாம்ல நம்ம வீட்லேயும் நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தக்கு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அதை நமக்கு ரியலைஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருப்பாரு. அதுக்கு வந்து படத்தில் அவரே ஆடியன்ஸாக வந்து அந்த ப்ரொடியூசரை வேறு வச்சுருப்பாரு. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக வந்து இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தார். அதில் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி அதுவும் ஒன்று சொல்லியிருந்தார். அது வந்து ஓகே தான், ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இல்லையான்னு கேட்டால் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான். இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டா சானி மாஸ்டர், அபிராமி அவங்க கதை. இது வந்து ஒரு மாதிரி யாருமே டச் பண்ணுறதுக்கு பயப்படுறாரு. இந்த ட்ரெய்லரை வந்து அட்ராக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த கதையாக தான் இருந்திருக்கும். இது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னே நமக்கு வந்து தெரியல. அதை வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது மிகவும் தைரியமான விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் காட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ரிலீட் பண்ண சீன் எல்லாத்தையும் தான் உருவி ட்ரெய்லரில் வச்சு இதையாடா ரிலீட் பண்ண சொல்கிறீங்கன்னு ட்ரெய்லரில் வச்சு தள்ளிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு எண்டிங் மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியல போல அவங்களுக்கும். அதனால் வந்து அவரே வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீனில் வந்து டைலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறக்கே ஒரு கட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இது. அதை எடுத்ததுக்காகவே டைரக்டர் வந்து பாராட்டணும். அதுக்கப்புறம் 3வது கதை வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு திட்டம் 2 ஹீரோ வச்சு பண்ணியிருப்பாரு. அவரும் ஜனனியரும் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க அம்மாவே மீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த சீன்லாம் வச்சு செருப்பு கழட்டி புடங்கிலேயே நான் ரெடி அடித்த மாதிரி என்னென்னமோ சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ வந்து இந்த லவ்வுக்கு லஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு தத்துவம்லாம் பேசுவார். அதுக்கு ஹீரோயின் ப்ராக்டிக்கலாக ஒரு சீனை செய்யணும்பாரு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க கிளைமேக்ஸில். அதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே யோசிக்கிறோம், ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருப்பாரு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கல்ச்சரில் வழியாவோ வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து ஆம்பளைங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டியிருப்பாரு. உண்மையிலே வந்து ஒரு பொண்ணு அந்த வேலையை செய்கிறதும் ஒரு ஆம்பளை அந்த வேலையை செய்யறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருப்பாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஹிந்தி படங்களில் பார்த்தேன். அதெல்லாம் வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிமில் இது தைரியமாக காட்டும்போது வந்து அவ்வளோதான், அடே சுந்தரா இப்படியெல்லாம் படம் எடுக்கலாமாடா அப்படின்னு எல்லாருக்கும் வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 4th கதை வந்து ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி. அது வந்து கலையரசனோட கதை.
அதில் வந்து அவர் பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில் வந்து ஒரு மெயின் மேட்டரை வந்து கலையரசன் வந்து கிளைமேக்ஸில் பேசுகிறதா இருக்கும். அவர் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவில் என்ன நடக்குது, ஈவன் தோ அதுக்கு சட்டமெல்லாம் பெர்மிட் பண்ணாலும் அது குழந்தைங்களை வந்து மைண்ட் அளவில் எவ்வளோ பாதிக்குது. நீங்களும் நாமளும் வந்து எப்படி விளையாண்டுருந்தோம், இப்போ குழந்தைங்க எப்படி விளையாடுது, ஃபோனை விட்டு எந்த குழந்தையும் வெளியே எடுக்க முடியல, நம்மளே வந்து குழந்தை பின்னாடி ஓர கஷ்டப்பட்டு ஃபோனை கொடுத்துட்டு உட்கார்ற காலத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் ஸ்பீச் எமோஷனலாக கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து குழந்தைங்களெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. நம்மளால முடியாது, நம்ம ஃபேமை வந்து தேடிக்க முடியலைங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்கள வந்து ஃபேம் தேட வச்சு ஒரு மாதிரி கன்றாவியா கேவலமா ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து மூஞ்சிக்கு நேரம் மறுபடியும் படிச்சு நடிச்சிருப்பாரு. விக்னேஷ் கார்த்திகேயனை நீங்க வந்து பயங்கரமா வந்து பெரிய கான்ட்ரவர்சியலான டைரக்டர் ஆல்ரெடி ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் எடுத்தீங்கன்னா இதோட பெரிய கான்ட்ரவர்சியலான டைரக்டர் ஆவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த கருத்துக்கெல்லாம் வந்து சொல்லப்பட வேண்டியதுன்னா கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிறதான் உண்மை. இதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இதை கன்வின்ஸ் பண்ணி இவங்களாம் நடிக்க வச்சு இதை ரிலீஸ் பண்ணி அதுக்கு ட்ரெய்லரில் செருப்படி வாங்கி திருப்பி அதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி இது நல்ல படம் அப்படின்னு காட்டியிருந்தாரு. உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னே. விக்னேஷ் கார்த்திகேயனை ஒரு சூப்பரான படம் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஊர் கடைங்க வந்து நம்ம ஊரில் நல்ல படம் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸு அப்படின்னு கிடையாது. குழந்தைங்கள இந்த படத்தை பார்க்கணுங்கிற இது கிடையாது. பெரியவங்கலாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறதான் உண்மை. முடிஞ்சா எல்லாரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுமாறு தொல்மையுடன் கேட்டு போய்கிறேன். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாதுங்க. இது வந்து ஒரு தேவையான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.